இப்பொழுது நாம் அனைவரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்புரை. குறிப்பாக மனவளக்கலையை பற்றி பேசும் பொழுது நமக்கு ஒரு ஆர்வம் இயல்பிலேயே உண்டாகும் என்று அருட்தந்தை அவர்கள் நம்மிடம் இந்த பதிவை ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன காரணம் என்றால், மனவளக்கலை என்பது வேறு எதையோ பற்றி படிப்பது அல்ல, நம்மை பற்றி, நம் வாழ்க்கையை பற்றி, நம் உடல் உயிர் பற்றி படிக்கக்கூடிய விஷயம் என்பதால் அதில் மக்களுக்கு இயற்கையாகவே ஆர்வம் வரும் என்பார்கள். அவற்றிலே மூளையை பற்றி நாம் தெரிந்து கொள்வது என்பது இன்னும் மிகுந்த ஆர்வத்தை நம்மிடையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. ஏனென்றால் மனித மூளை இன்று வரை உலகின் மிகப்பெரிய அதிசயமாக இருக்கிறது. யாராலும் அறுதியிட்டு இவ்வளவுதான் மூளையில் இருக்கின்றது என்பதை இன்னும் திட்டவட்டமாக முடிவு செய்ய முடியாத அளவிலேதான் இன்றும் விஞ்ஞானம் அதை பற்றிய இன்னும் ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றது. இத்தனை விஷயங்களையும் செய்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த மூளை 40,000 ஆண்டுகளாக எந்த மாற்றமும் அடையாமல் அவ்வாறே இருக்கின்றது என்கின்றனர். பெண்களின் மூளை ஆண்களின் மூளையை விட சிறியது என்று சொல்கின்றனர். அளவுக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் அறிவுறுத்துகின்றனர். ஆனால் அந்த மூளைக்கும் நம்முடைய தன்மைக்கும் ஆன்மீகத்திற்கும் பேரானந்தத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு என்பதை மகான்கள் பல்வேறு சிந்தனைகள் விளக்கி இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனையை மனித மூளையும் மனவளக்கலையும் என்கின்ற ஒரு அற்புத தலைப்பினை எடுப்பதற்காக நம்முடைய விஞ்ஞான பேராசிரியர் கூடலூர் பாஸ்கர் ஐயா அவர்களை நம் அனைவரது சார்பாக வாழ்த்தி வணங்கி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாற்று. இந்த அரும் பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடி வணங்கி வாழ்வோம். ஆசானவர்களை வணங்கி அவர்களே சுகமாக நிரம்பி இன்றைய நிகழ்வை முழுமையாக நடத்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குகின்றேன். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, சாமண்டிபுரம் அறிவு திருக்கோயிலினுடைய அறங்காவலர்களை, இந்த ஜூம் குழுமத்தினுடைய நிர்வாகிகளை, இறையோடு இணைந்து இறைப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு மனித மூளையும் மனவளக்கலையும் என்ற ஒரு தலைப்புல சிந்திக்கலாம் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மனித மூளைக்கும் மனவளக்கலைக்கும் என்ன தொடர்பு என்பதை நிறைய பேர் ஆராய்ச்சிக்கு எடுத்திருந்திருந்தாலும் கூட அதுல எனக்கு தெரிந்த விஷயத்த மகரிஷியினுடைய அறிவோடு இணைத்து கொண்டு
அவர்கள் என்ன உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார்களோ அதை என் மூலமாக கொடுக்கட்டும் என்ற உணர்வோடு துவங்குகின்றேன். இந்த மனித வளர்ச்சி, மனித மூளையினுடைய வளர்ச்சியை பற்றி அறிமுகத்திலேயே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பல ஆண்டு காலமாக இந்த மனித மூளை வளர்ச்சி பெற்று இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறதா. இருக்கிறதுலயே அறிவினுடைய உயர்ந்த நிலை, அதாவது மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, பிரபஞ்சத்திலேயே இறுதியாக பூத்த அற்புதமான மலர் மனித வருமம். அந்த மனிதனிடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு மாபெரும் ஒரு உறுப்பு என்று எடுத்துக்கிற போது அது மூளை என்று எடுத்துக்கிடலாம். ஏன்னா இந்த மூளையை பற்றி சிந்திக்க சிந்திக்க அவ்வளவு விஷயங்கள் இந்த மூளைக்குள்ள இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடிஞ்சது எனக்கும் இந்த 2 நாள்ல. ஏன்னா இந்த மூளைக்கும் மனித மனவளக்கலைக்கும் உள்ள தொடர்புகளை ஒப்பிட்டு சொல்லணும் என்கிற போது நிறைய விஷயங்களை நாம தெரிந்து கொண்டால் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் பல ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கிற போது இந்த மனித மூளைக்குள்ள அவ்வளவு அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர முடிஞ்சதுங்க. ஏன்னா இந்த மூளையிலேயே மனித மூளையை அதிகமாக உபயோகித்தவர்கள் மகான்கள், யோகிகள் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் எவ்வளவு பெர்சன்டேஜ் இந்த மனித மூளையை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள் என்று கேட்கிற போது இவங்கதான் அதிகமா உபயோகப்படுத்தினவர்களா, அவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள் என்று கேட்டா 15-20% தான் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 15-20% இந்த மனித மூளையை உபயோகப்படுத்தின போதே இவ்வளவு அளப்பரிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதை இன்னைக்கு நாம கருவிகளை கொண்டு அவர்கள் சொன்னதெல்லாம் சரியா என்று ஆய்வு செய்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ 15-20%க்கே இவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறது, இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னா இந்த மனித மூளை முழுவதுமாக வேலை செஞ்சா எவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கும், எவ்வளவு ஆற்றல் வெளிப்படும், எத்தகைய ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கிட முடியும், எவ்வளோ தூரமாக பரிணமித்து வந்த அத்தனை ரகசியங்களும் அதுக்குள்ள இருக்கும் என்பதையெல்லாம் சிந்திக்கிற போது மனம் பெரிய அளவுல விருந்தது. அப்படி விருந்து பார்க்கிற போதுதான் இந்த மனிதன் மனிதன் பெரும்பாலும் இந்த மூளையில ரைட் பிரெயின்ஸை தான், வலது பக்க மூளைகளை தான் அதிகமா பயன்படுத்துறதே இல்லை அப்படின்னும், இடது பக்க மூளை தான் அதிகமாக அவன் பயன்படுத்திருக்கிறாங்கிறதும் தெரிய வந்தது. அதுலயும் 5-10% தான் அதிகமாக பயன்படுத்துறார்களாம். மனித இனத்திலேயே ஐன்ஸ்டீன் தான் அதிகமா மூளையை பயன்படுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்றாங்க. அவரும் 10% தான் அதை பயன்படுத்திருக்கிறாராம். அவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொருத்தனுடைய ஆய்வுகளையும் எடுத்து பார்க்கிற போது 10-20% தான் அதிகமாக எல்லோரும் இந்த மூளையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு செல்களையும் பத்தி படிக்கும்போது நிறைய நுட்பங்களாக அதுக்குள்ள இருக்குதுங்க. அதை யாரும் இன்ன வரைக்கும் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த உடல்ல மொத்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ல 20% இந்த மூளைக்கே போய் சேர்ந்துருது. அவ்வளவு ஆற்றல்கள் இருக்கலாம். அது பெரும்பாலும் சொல்றாங்க பாருங்க, சாதாரண வயதுல, அதாவது அடலசன் வயதுல பாத்தீங்கன்னா 20% எனர்ஜி, இந்த மொத்த உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜில 20% எனர்ஜி மூளை எடுத்துக்கொள்ளுகிறதா. குழந்தையாக இருக்கிற போது 50% எனர்ஜியை இந்த மூளை எடுத்துக்கதான். இன்னும் சின்ன குழந்தைகளாக, பேபிஸாக இருக்கிற போது பாத்தீங்கன்னா 65-75% வரைக்கும் ஆற்றல்களை எடுத்துக்கொள்கிறதா. இந்த மனித மூளையினுடைய ஒர்க்கிங், அதாவது ஒவ்வொருத்தரும் இந்த மனித மூளையை எவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னைக்கு நிறைய கருவிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கருவிகளை எல்லாம் வச்சு இந்த மனித மூளையை ஆய்வு செய்து பார்க்கிற போது இந்த மனித மூளையினுடைய எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி சாதாரணமா பார்த்தா 1.36
கிலோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1000 கிராம் 1.36 கிலோகிராமா இருக்குது. அவ்வளவுதான் சாதாரண வெயிட். இத்தினோண்டு வெயிட் இருக்கிற நம்ம உடம்பினுடைய வெயிட் ஒரு 70 கிலோ இருக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த 70ல 1.36 கிலோகிராம் தான் வந்து மூளையினுடைய வெயிட். அவ்வளோண்டு இருக்கக்கூடிய அந்த மூளை இந்த உடலையே கண்ட்ரோல் பண்ணுகிறது. அது மட்டும் இல்லைங்க, மனசையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய அலைகள் தான் மனமாகவும் வெளிப்படுகிறது என்று சொல்றாங்க. அத்தகைய ஒரு உயர்ந்த அந்த மூளையை பற்றி இன்னும் கொஞ்சம் அதனுடைய அனாட்டமிஸ பத்தி, அதனுடைய உடலியல் அமைப்புகளை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிந்துகிட்டு அதுக்கப்புறம் நான் மனவளக்கலையோட ஒப்பிட்டு உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். இப்போ மனித மூளை எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்ட ஓட்டுக்குள்ள இந்த கபால குழிக்குள்ளதான் இருக்குது. அதுல மேல வந்து கனமான ஓடு போன்ற அமைப்பு மனித மூளையினுடைய தலைப்பகுதியுடைய மேல்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும் அமைஞ்சு அதுக்குள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடியதுதான் இந்த மனித மூளை. அது எவ்வளவு உரைகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, மனித மூளை வந்து 3 உரைகளால் பாதுகாக்கப்பட்டிருக்குதான். எவ்வளவு தூரத்துக்கு இயற்கை அதுக்குள்ள அமைச்சு வச்சிருக்கிறான்னு பாருங்க. அந்த 3 உரைகளுக்கு பேர் வந்து டியூரோமேட்டர் அப்படிங்கிறது வெளிப்புறத்துல இருக்கிற உரைக்கு பேர். பயோமேட்டர் அப்படிங்கிறது உள்புறத்துல இருக்கிற உரைக்கு பேரு பயோமேட்டர். இந்த 2 உரைக்கும் இடையில இருக்கக்கூடிய உரைக்கு பேரு அரக்னாய்டு உரை அப்படின்னு பேரு. இந்த அரக்னாய்டு உரைக்குள்ள பாத்தீங்கன்னா செரிப்ரோ வைட்டல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் வந்து அதுக்குள்ள நிரம்பி இருக்குதுங்க. அந்த ஃப்ளூயிடு இந்த மூளையில என்ன தாக்கம் ஏற்பட்டாலும் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய CSF அப்படிங்கிற ஒரு தண்டுவடத்திலிருந்து வரக்கூடிய அந்த திரவம் இந்த அரக்னாய்டு உரைக்குள்ளேயும் வந்து நிரம்பி இருக்கும். இந்த திரவம் தான் நம்ம உடம்புல எங்க அடிபட்டாலும் சரி உடனே நம்ம மயக்கம் வந்து உடம்புக்குள்ள எந்த ஷார்ட் சர்க்யூட்டும் ஏற்படாம தடுக்குது பாருங்க. அதுக்கு காரணம் இந்த மூளை தண்டுவடத்துக்கு மெசேஜ் போய் உடனே மயக்க நிலைக்கு கொண்டு போறதுக்கு இந்த திரவம் தான் பயன்படுது. அது மாதிரி மூளைக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் அந்த செல்களுக்குள்ள எல்லாம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சுன்னா அது வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த அரக்னாய்டு உரைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூளை தண்டுவிட திரவம் தான் பயன்படுகிறதுங்க. அத்தகைய ஒரு உயர்ந்த அமைப்புக்குள்ள எப்படி இந்த குழந்தை இருக்குதுன்னா, குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிற போது அது வெயிட் தெரியாமலும் இருக்கணும், அதே சமயத்துல இந்த குழந்தைக்கு அடிபடாமலும் இருக்கணும். இந்த அம்மா என்ன பண்ணாலும் சரி அது பிளெக்சிபிளாகவும் இருக்கணும் இல்லையா? அதுக்காக அதை சுத்திலும் தண்ணி மாதிரி தண்ணி குடம் ஃபுல்லா அமைஞ்சிருக்குது இல்லையா? அது போல இந்த மூளையினுடைய அமைப்பை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஃபுல்லா அந்த உரை முழுக்க அந்த திரவம் நிரம்பி இருந்து பாதுகாக்கிறதா. இந்த மூளைய 3 பகுதிகளாக அவர்கள் பிரிக்கிறாங்க. அத முன்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு பிரிக்கிறோம். முன்மூளைய புரோசென்செஃபலான்னும், நடுமூளைய மீசன்செஃபலான்னும், பின்மூளைய ராம்பன்செஃபலான்னும் பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கக்கூடிய அந்த பின்மூளை முன்மூளை இருக்குது பாருங்க. இந்த முன்மூளைய பெரும்பாலும் அதிகமாக யாரும் பயன்படுத்துறதே இல்லையா. பின்மூளையை தான் அதிகமா நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த உணர்வுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதெல்லாம் பின்மூளை தான். அதனால பின்மூளையை தான் அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு வர்றோங்க. முன்மூளையை பயன்படுத்துறது இல்லை. இந்த முன்மூளையில இருக்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாம் பாருங்க. முன்மூளை இருக்குதுல அந்த ஃப்ரண்டல் போர்ஷன்ஸ், அந்த முன்மூளையினுடைய பகுதியில பெரும் பகுதி என்ன இருக்கும்னா பெருமூளை தான் இருக்குது. இந்த பெருமூளை எப்படி இருக்கும்னா ஒரு அரைவட்ட வடிவத்துல இருக்குதா. இது மூளையினுடைய மொத்த எடையிலேயே 3/2 பங்கு இந்த பெருமூளை தான் அடைச்சு பிடிச்சிருக்குதுங்க. அந்த பெருமூளையில 2 பகுதிகளாக அதை பிரிக்கிறாங்க. ஒன்னு லெஃப்ட் ஹெமிஸ்பர், இன்னொன்னு வந்து ரைட் ஹெமிஸ்பர் அப்படின்னு சொல்றோம். அதாவது வலது மூளை இடது மூளை அப்படின்னு 2 பிரிவுகளாக இந்த மூளையை 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. இந்த 2 மூளையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குதுல்ல, அந்த திசுப்பட்டைக்கு பேரு கார்பஸ் கலோசம் அப்படின்னு பேர். இந்த பேர்லாம் கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுங்க. அப்புறம் நான் தியானத்துக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அப்போ இடது மூளை வலது மூளை அது 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற ஒரு திசுப்பட்டை இல்லையா. இந்த திசுப்பட்டை தான் இந்த 2 மூளையும் இணைக்கக்கூடிய அமைப்பு. இந்த 2 மூளையும் அமைக்கிறது சேர்த்து பிடிக்கிறதுக்கு இந்த திசுப்பட்டை சரியா வேலை செய்யணும். அதை வந்து நம்ம தவத்துல எப்படி ஆக்டிவேட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம்.
இந்த பெருமூளையை சுத்திலும் இருக்கக்கூடிய அந்த புற அடுக்கு இருக்கு இல்லையா, பெருமூளையினுடைய வெளிப்புற அடுக்குக்கு பேர் வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த உரை இருக்கு பாருங்க, வெளியில இருக்கக்கூடிய உரை, அந்த உரைக்கு பேர், அந்த உரை என்ன கலர்ல இருக்கும்னா சாம்பல் நிறத்துல இருக்குமா. கொஞ்சம் அனுமானத்துக்கு கொண்டு வரதுக்காக உங்களுக்கு கலர் சொல்றேன். அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்னுடைய அந்த வெளிப்புற உரைக்கு வந்து சாம்பல் நிறத்துல இருக்கும். அதுக்கு பேர் வந்து புரணி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய உட்புற பகுதிக்கு பேர் மெடுலான்னு பேரு. அது என்ன நிறத்துல இருக்கும்னா வெண்மை நிறத்துல இருக்கும். இப்படி 2 பகுதிகளாக இருக்கு. அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் சொல்லக்கூடிய அந்த பகுதியில வந்து அதனுடைய திக்னஸ், அந்த உரையினுடைய திக்னஸ் எவ்வளவு இருக்கும்னா 2 mm தான். ஒரு 2 mm எவ்வளவு இருக்கும்னு பாருங்க. அவ்வளவு தூரத்துக்கு 2 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் அந்த திக்னஸ் இருக்கும். அவ்வளவு சின்ன உரை வந்து ஃபுல்லா அந்த மூளையை கவர் பண்ணி இருக்குது. அதை மொத்தமா எடுத்து விரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் பகுதியை மொத்தமா எடுத்து விரிச்சு பார்த்தா 2 சதுர அடிக்கு இருக்குமா. இதுதான் மனித மூளையில இது 80% இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் தான் இருக்குது. இதுல நிறைய மடிப்புகளும் இருக்குது, சின்ன சின்ன மடிப்புகளாக நிறைய இருக்கும். உங்களுக்கு நேத்து போட்டிருந்த படத்திலேயே நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அந்த படத்துல நிறைய மடிப்புகள் இருக்கிறது போல போட்டிருக்காங்கல்ல. அந்த மடிப்புகளை தான் நம்ம தவத்துல சொல்லுகிற போது 1000 தாமரை இதழ்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த தாமரை இதழ்கள் போல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல அடிக்கடி மடிப்புகளாக நிறைய இருக்கு. இந்த ஒரு மடிப்பினுடைய அந்த மேடான பகுதிக்கு பேர் வந்து கைரஸ் அப்படின்னு பேரு. இந்த பள்ளமான பகுதிக்கு பேர் வந்து சல்கஸ் அப்படின்னு பேரு. இந்த சல்கஸும் கைரஸும் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மூளையினுடைய திறன் அதிகப்படுகிறது அப்படிங்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, அது எந்த அளவுக்கு மடிப்பு விழுந்து போகுதோ அந்த அளவுக்கு அந்த மடிப்புக்கு தகுந்தாப்படி மூளையினுடைய திறன் அதிகரிக்க செய்யுமா. இப்போ ஒரு மனிதனுடைய நுண்ணறிவு திறன் அவனுடைய பெருமூளை புறணியில் உள்ள சுருக்கங்கள் மற்றும் நரம்பு செல்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அமைகிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த புறணியில இருக்கக்கூடிய அந்த மடிப்புகள், அதுல இருக்கக்கூடிய நியூரான்ஸ் சொல்லக்கூடிய நரம்புகள், இதனுடைய எண்ணிக்கையை பொறுத்து ஒரு மனிதனுடைய நுண் அறிவு திறன் கூடுகிறது. இதுதான் சிந்திக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, திட்டமிடுறதுக்கு, சிந்தனையும் செயலும் ஒருங்கிணைஞ்சு செய்யறதுக்கு. நம்ம சில பேர் வந்து சிந்திக்கிறது ஒண்ணா இருக்கும், செய்யறது ஒண்ணா இருக்கும். இது ரெண்டையும் ஒருங்கிணைஞ்சு செய்யறது. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே பேசிட்டு வரேன் இல்லையா. இது சிந்தனையும் செயலையும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒரு வழி. முடிவெடுக்கிறதுக்கு, இலக்குகளை அமைக்கிறதுக்கு, ஆராய்ச்சி பண்றதுக்கு, இது போன்ற வேலைகளுக்கெல்லாம் எது உதவியா இருக்குதுன்னா இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் பகுதி தான் உதவியாக இருக்குதுங்க. இதுலதான் சகிப்புத்தன்மை, பரிவு, கருணை, இரக்கம், பொறுமை, இது போன்ற நல்ல மனித பண்புகளை எல்லாம் தீவிரமாக அதனுடைய செயலாக்கத்தை தீவிரப்படுத்துறதுக்கு இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் பகுதி உதவி பண்ணுது. நம்ம நல்லா தவம் செய்யும் போது மகிழ்ச்சி சொல்லுவாங்க பாருங்க, துரிய தவத்துல அந்த உயிர் துகள்கள் அந்த மூளை செல்களுக்குள்ள புகுந்து புகுந்து வருவது தெரியும் அப்படிம்பாங்க. அது எப்படின்னா அந்த புகுந்து புகுந்து வருதுன்னா ஒண்ணு கீழே போகும் மேல வரும், கீழே போகும் மேல, அப்படித்தானே வர முடியும். அப்படி கீழையும் மேலையும் போய் வருகிற போது என்ன ஆகும்னா இந்த நிறைய மடிப்புகள் அதுக்குள்ள உருவாகும். அந்த மடிப்புகள் நிறைய உருவாகும் போது சிந்தனை திறன் அதிகமாகும், பொறுமை அதிகமாகும், கருணை அதிகமாகும், இரக்கம் அதிகமாகும். இந்த திறன்கள் எல்லாம் என்ன தன்மைகள்? மனிதனுடைய தன்மைகளை தாண்டி போகக்கூடிய இறைத்தன்மைகளுக்கு கொண்டு போய் விட்டுடுங்க. இப்ப அன்பு, கருணை, ஈகை, தவம், தொண்டு, இதெல்லாம் இறைத்தன்மைகளுக்கு நம்ம கொண்டு போறதுக்கு உதவியாக இருக்கும். அப்ப இந்த பண்புகளை நமக்குள்ள கொண்டு வந்துட்டா நல்ல பதிவுகள் உள்ள வருவதற்கு வாய்ப்பாக அமைந்திருந்தது. இப்ப நல்ல பதிவுகள் உள்ள வந்துருச்சுன்னா அதை திருப்பி எடுத்து சொல்றதும் எதுவாக இருக்கும்? அந்த மூளை தானே எடுத்து சொல்லுது திருப்பி. அப்படி எடுத்து சொல்லுகிற போது நல்ல எண்ணங்களாக அது மலர்த்தியும் காட்டும். அப்ப நல்ல பதிவுகள் உருவாகுவதற்கும் நல்ல எண்ணங்கள் உருவாகுவதற்கும் இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் பகுதி நமக்கு நல்ல வேலை செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல துரிய தவம் என்பது அவசியமாக இருக்கும். சரி, இந்த மூளையை வந்து 2 பகுதிகளாக பிரிச்சிருக்கோம்னு சொன்னேன் இல்லையா. அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் பத்தி நான் சொல்லிட்டேன், அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பெருமூளையை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்து அந்த பெருமூளையை 2 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அத ஒரு பகுதி வந்து மூளையினுடைய இடப்பகுதினும் இன்னொரு பகுதி மூளையினுடைய வலப்பகுதின்னு சொல்றோம். இந்த மூளையினுடைய இடது பகுதி இருக்குல்ல, அது வந்து மொழி, கணிதம், வரலாறு, காலம், நினைவு கூறுதல், ஆராய்தல், படிக்கிறது, பேசுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யறது மூளையினுடைய இடது பகுதி.
இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் மூளையினுடைய இடது பகுதின்னு வச்சுங்க. இன்னும் வலது பகுதி வேலை செஞ்சிருச்சு வச்சுங்க, விளையாட்டு, கலை, ஆக்கப்படைப்பு, சமயம், ஆன்மீகம், இஎஸ்பி, யோகம், தியானம், இதெல்லாம் வருது இல்ல. இப்போ அப்படியே தியானத்துல போகும்போது ரொம்ப அமைதியான ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போதெல்லாம் நமக்கு என்ன வந்துருங்க, மூளையினுடைய வலது பக்க மூளை வேலை செய்யும். இந்த வலது பக்க மூளை வேலை செய்கிற போதுதான் ஆன்மீக உணர்வு ஒரு மனிதனிடத்துல அதிகமாகும். யோகங்கள் செய்வதற்கு அவனுக்கு சிந்தனை உயரும். நல்ல ஆழமான தியானம் செய்ய முடியும். நம்மளே சில நேரங்கள்ல நல்ல ஃப்ரீக்வன்சி செட் ஆகி நல்லா தவம் பண்ணுவோம். சில நேரங்கள்ல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் தவமே வராம போகும். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வலது பக்கம் மூளை சரியாக வேலை செய்யாம இருக்கிறதுனாலதான் காரணம். அப்ப நல்ல அனுபவங்கள் உருவாகணும், சுத்தவெளி தொடர்பான அனுபவங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா இந்த வலது பக்க மூளையை நல்லா இயக்குவதற்கு கற்றுக்கொள்ளலாம். இது எப்படி சார் வலது பக்கம் மூளை இடது பக்கம் மூளை வேலை செய்யறதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இடது நாசின் வழியாக மூச்சு காற்று போயிட்டு வருகிற போது வலது பக்க மூளை வேலை செய்யும். வலது பக்கமாக மூச்சு காற்று போகிற போது இடது பக்க மூளை வேலை செய்யுங்க. அப்ப இந்த ரெண்டு மூளையும் ஒண்ணு பாருங்க, ஒண்ணு சின்ன குழந்தைங்களாட்டம் படிக்கும், பேசும், எல்லாம் செய்யும், அப்படி கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு அந்த கணக்கெல்லாம் பார்க்காது, காலம் தூரம் பருமன் வேகம் எல்லாம் கடந்த சுத்தவெளி நிலைக்கு போயிடும். ஒண்ணு காலம் தூரம் பருமன் வேகம்ங்கிற அந்த 4 பரிமாணங்களுக்கு உட்பட்டே செய்யக்கூடியது இடது பக்க மூளை. இந்த 4 பரிமாணங்களையும் தாண்டி செயல்படுத்தக்கூடியது வலது பக்க மூளை. அப்போ வலது பக்க மூளை தான் நமக்கு இறை ஞானத்தை உணர்த்தக்கூடிய அமைப்பு. அந்த மூளை நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். சரி, இதுல இன்னொரு சிக்கல் பாருங்க. எப்போதும் வலது பக்க மூளையே வேலை செஞ்சுட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம சுத்தவெளியிலேயே இருந்துருவோம், சாதாரண வாழ்க்கைக்கு வர முடியாது. அதனாலதான் நிறைய பேர் காடுகள்ல போய் அமைதியாக உட்கார்ந்து தவம் செஞ்சாங்க அந்த காலத்துல. இப்ப நாம என்ன பண்றோம், சாதாரண லௌகீக வாழ்க்கையில இருக்கிறோம், குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம். அப்ப நிறைய எண்ணங்கள், குறுக்கீடுகள் இருக்கிறது. நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய சூழல் நம்மள இந்த லௌகீக வாழ்க்கைக்குள்ளேயே இழுத்து கொண்டிருக்கோம். அப்படி இழுக்கும் போது சாதாரணமா நமக்கு இடது பக்க மூளையை தான் அதிகமாக பயன்படுத்துறதுக்கான காரணமாக போகுதுங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, காடுகள்ல போய் அமைதியா உட்கார்ந்துக்கிட்டாங்க, எந்த தொந்தரவும் இல்லை, அப்படியே ஃப்ரீக்வன்சி லோவாச்சு, அப்படியே வலது பக்க மூளையை மட்டுமே நிலைநிறுத்தி பழகினாங்க. அந்த வலது பக்க மூளை மட்டுமே இயக்கத்துக்கு வருகிற போது என்ன ஆகும்னா, அந்த சுத்தவெளி அனுபவம் என்பது இயல்பாக மாறும். அதனாலதான் மகரிஷி இந்த இந்த சுத்தவெளி அனுபவத்தை பெறணும்னா ஒரு மனிதன் என்ன பண்ணணும் பாரு தெரியுமா, நல்ல மௌனம் இருக்கணும், அது தொடர் மௌனமாக இருக்கணும். இந்த தொடர்ந்து ஒரு 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 2 நாள் 3 நாட்கள் தொடர்ந்து மௌன நிலைகள்ல இருக்கிற போது இந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சி லெவல் கொஞ்சம் மாறி வலது பக்க மூளையின் வழியாக செலவாகிறது குறைஞ்சு இடது பக்க மூளை இயங்குவது குறைஞ்சு வலது பக்க மூளையினுடைய ஆக்டிவேஷன்ஸ் அதிகமாகும். அப்படி வலது பக்க மூளையினுடைய ஆக்டிவேஷன்ஸ் அதிகமாகும் போது சுத்தவெளி தொடர்பான அனுபவங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு அகக்காட்சியாக காணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அகக்காட்சியாக, அதாவது சாமி சொல்லுவாங்க, நன்மை தரும் நவக்கோள்கள் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாயின்னு. அந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் அப்படியே நமக்குள்ள அகக்காட்சியாக கொண்டு வருவதற்கு, இந்த பிரபஞ்சத்தோடு நம்மளை இணைப்பதற்கு மனித மூளையினுடைய இந்த வலது பக்க மூளை நல்ல வேலை செய்வதற்கு பயிற்சி செய்யணும். இது தவத்துல ஆழ்ந்து போக 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 நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி லெவல் குறைஞ்சு வலது பக்க மூளை வேலை செய்வதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்று சொல்வார்கள். சரி, இப்ப இந்த மூளையில மிகப்பெரிய 2 சுரப்பிகள் இருக்கிறது. ஒன்று பிட்யூட்ரி, இன்னொன்னு பீனியல் சுரப்பி. இந்த பிட்யூட்ரி சுரப்பி எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முன்மூளைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த முன்மூளையினுடைய பின் பகுதியில இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு டயன்செஃபலான் அப்படின்னு பேரு. இந்த டயன்செஃபலானுடைய கீழ்பகுதியில அந்த நுனியில கீழே தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு பேர் தான் பிட்யூட்ரி அப்படின்னு பேரு. இந்த பிட்யூட்ரி சுரப்பி எவ்வளவு பெருசு இருக்குதுன்னா, சின்ன பட்டாணி சைஸ் இருக்குதான். அவ்வளோண்டு சின்ன பட்டாணி சைஸுக்குள்ள எவ்வளவு அபரிமிதமான ஆற்றல்கள் இருக்கிறது என்று பார்க்கிற போது, நான் ஏற்கனவே உங்களுக்கு நாளமில்லா சுரப்பிகளை பற்றி பேசுகிற போது சொல்லியிருக்கேன். அதுல இருந்து 2 கதுப்புகள் இருக்கும், நியூரோ ஹைபோபைசிஸ், அடினோ ஹைபோபைசிஸ் சொல்லக்கூடிய பகுதி. அந்த 2 கதுப்புகள்ல இருந்து எத்தனை விதமான சுரப்புகள் சுரந்து உடல் முழுவதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் இந்த பிட்யூட்டரி சுரப்பிக்கு உண்டுங்க. இன்னொன்னு,
பீனியல் சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வாழ்க வளமுடன். பாஸ்கர் ஐயா மியூட் ஆயிருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன். கேக்குதாப்பா? இப்ப கேக்குதுங்க. இந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிகமாக ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உலகம் முழுக்க விருந்து வருகிறது இல்லையா? இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து இம்யூன் பண்ணக்கூடிய சிஸ்டம் எது அப்படின்னா இந்த பூஸ்ட் அண்ட் இம்யூன் சிஸ்டம் அண்ட் ப்ரிவென்ட் ஈவன் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை கூட இம்யூன் பண்ணக்கூடியது இந்த மெலட்டோனின் தாங்க. இது இன்க்ரீஸ், இந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆக லைஃப் டைம் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும். அதாவது நம்மளுடைய வாழ்நாளை வந்து நீட்டித்துக் கொள்ள முடியும். இது எவ்வளவு காலத்துக்கு நீட்டித்துக்கிடலாம் அப்படிங்கும்போது 30% நம்மளுடைய வாழ்நாள ஆவரேஜா ஒரு 30% வாழ்நாள இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹார்மோன் நல்ல வேலை செஞ்சா மட்டும்தான், ஹார்மோன் சுரந்தா மட்டும்தான் ஆழ்ந்த தூக்கத்துக்கு நம்மளால போக முடியும். அதே சமயத்துல நம்ம மனதுல இருக்கக்கூடிய நிறைய களங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த களங்கங்களை எல்லாம் போக்குவதற்கும் நல்ல பதிவுகளை உருவாக்குவதற்கும் தேவையான அந்த அயனைசேஷன்ஸ் வந்து வரக்கூடியது. அதாவது அயனியாக எலக்ட்ரான்ஸ் வந்து அயனிகளாக பிரிஞ்சு அந்த மூளைகளுக்குள்ள ஒரு விதமான கரண்ட்டை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். அந்த கரண்ட்டை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடியது இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு சத்து ஹார்மோன்ஸ் இல்லையா? இந்த மாதிரி இந்த மெலட்டோனின் எப்ப சுரக்கும்னா நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல, அதாவது இருட்டா அதாவது பிரெயின் செல்ஸ்க்கு வந்து வெளிச்சம் படாம இருட்டா இருக்கிற சமயத்துலதான் அதிகமாக சுரக்குமா. இந்த இருட்டா இருக்கிறது எப்படின்னா நைட்டு நேரத்துல தானே. இந்த நைட்ல வந்து நம்ம நல்லா ஆழ்ந்து தூங்குற போது இந்த மெலட்டோனின் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அதுதான் அந்த மெலட்டோனின் சுரக்கிற போது அதுல இருந்து என்ன சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, அயனிகளாக பிரிஞ்சு அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸாக மாறும். அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த கரண்ட் இருக்கே, அந்த கரண்ட்டை பயன்படுத்தி ஒரு மனுஷன் தூங்கி எழுந்த உடனே அந்த மனித மூளையில உருவாகக்கூடிய ஒரு கரண்ட்டை பயன்படுத்தி ஒரு பல்பை கூட எரிய வைக்க முடியுமா. அவ்வளவு அபரிமிதமான ஆற்றல் நம்ம மூளைகள்ல உருவாகுதுங்க. அதுல நியூட்ரான்ஸும் எலக்ட்ரான்ஸும் அயனிகளாக மின்காந்த அலைகளாக மாறுவதனாலதான் மூளையினுடைய திறனை வந்து அதிகரிக்கலாம். மின்காந்த அலைகள் மூளைக்கு செலுத்தி மூளையினுடைய திறனை அதிகரிக்கிறதுக்கு இது உதவி பண்ணுதான். அதான் பெரும்பாலும் நம்ம ஓஜஸ் மூச்சு போடுகிற போது என்ன பண்றீங்கன்னா செறிவூட்டப்பட்ட உயிர் துகள்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? உடனே ஓஜஸாக மேல கொண்டு வரீங்க. அந்த செறிவூட்டப்பட்ட உயிர் துகள்கள் என்பது என்ன? உயிர் துகள் என்ன சொன்னாலே விண்துகள் தான். அப்ப விண்துகள்களாக இருக்கிறது தானே அணுக்களாக மாறுகிறது. அதாவது அயனிகளாக மாறும். எலக்ட்ரான்ஸாகவும் நியூட்ரான்ஸாகவும் மாறும். இது மாதிரி பிரிச்சு மூளைக்கு கொண்டு வந்து மூளையில இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ வந்து செலுத்துகிற போது மூளையினுடைய திறன் அபரிமிதமாக அதிகரிக்கிறது என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு விஞ்ஞானிகள். இததான் ஒரு காலத்துல நாம காய்கல்ப பயிற்சியாக நமது சித்தர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த வித்து சக்தியில இருந்து அந்த செறிவூட்டப்பட்ட உயிர் துகள்களை மூளைக்கு கொண்டு வந்து மூளைக்குள்ள பரப்புகிற போது என்ன ஆகும்னா மூளையில இந்த எலக்ட்ரான்ஸும் நியூட்ரான்ஸும் அதிகமாக பரவி மூளையினுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு செல்களையும் ஊக்கம் பெற வைக்கிறது. அதனால நினைவாற்றல் பெருகும் அப்படின்னு சொன்னாங்க. இததான் மகிழ்ச்சி சொல்லுவாருங்க பாருங்க. வித்து இடமாய் தொடங்கி இரத்தத்தில் பரவி சத்து சுழலாய் நரம்பில் தன் விரைவு மேலோங்கி வித்தை போல் மூளைதனில் விவேக உணர்வுகளாக மாறும். அப்ப கீழே இருக்கிற போது அந்த உயிர் சக்தி வேகமாக இருக்கும். அந்த வேக நிலைய விவேக நிலைக்கு கொண்டு வரணும்னா மூளைக்கு கொண்டு வந்து மூளை செல்களோடு இணைக்கிற போது மூளை செல்களுடைய ஆக்டிவேஷன்ஸ்னால அதனுடைய செயல்பாடுகள்னால விவேக உணர்வுகளாக மாறிவிடுகிறது என்று சொன்னாங்க.
மூளைதனில் விவேக உணர்வுகளாக மாறும் மனிதகாந்த சக்தி தான். அதுதான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் சொல்றோம் இல்லையா, அத பயோமேக்னட்டிக் வேவ்ஸ் சொல்லுவாங்க. அந்த பயோமேக்னட்டிக் வேவ்ஸ் தான் என்ன ஆகும்னா ஜீவகாந்த அலைதான் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. மூளைதனில் விவேக உணர்வுகளாக மாறும் மனிதகாந்த சக்தியை ஜீவகாந்தம், சிறப்பு பெயர் குண்டலினி. அப்ப குண்டலினி சக்தி என்பது வேற ஒண்ணும் இல்ல, ஜீவகாந்த சக்தி. இந்த ஜீவகாந்த சக்தியை மூளைக்கு கொண்டு வரணும். இப்ப மூளைக்கு எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த முதுகுந்தண்டு வழியாக வரக்கூடிய அந்த பர்சன் வெயின்ங்கிற ஒரு வெயின் வழியா தானே மேல கொண்டு வந்து தலைக்கு கொண்டு வர்றீங்க. முதுகுந்தண்டு அடி பகுதியில இருந்து, செக்ஸுவல் கிளாண்ட்ல இருந்து முதுகுந்தண்டு வழியாக பர்சன் வெயின்ங்கிற ஒரு வெயின் வருது. அந்த வெயின் வழியா தலைக்கு கொண்டு வந்து தலைக்குள்ள அதை பரப்புற போது தலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் ஊக்கம் பெற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அதுதான் ஓஜஸ் மூச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த ஓஜஸ் மூச்சு போட்டு இந்த தலையில வந்து இந்த மின்காந்த அலைகளை வந்து அதிகமாக பரப்புற போது மூளையினுடைய திறன் பல மடங்காக அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் முதலே சொன்னேன், உடம்புடைய மொத்த சக்தியில உங்களுக்கு 20% ஆக்சிஜன்ஸ் வந்து மூளையே எடுத்துக்கிறது இல்லையா. அப்ப இந்த 20% ஆக்சிஜன்ஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, பிராணவாயு அப்படின்னு சொல்றீங்க. பிராணன் அப்படின்னா உயிர். அந்த உயிர் சக்தியை மூளைக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டுதான் மூளை செல்கள் ஒவ்வொன்றும் செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்படி செயல்படுகிற போது அதற்குள்ள நிறைய மாற்றங்கள் உருவாகிறதா. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கலாம் நம்மளுடைய தத்துவத்தோடு சேர்த்து. இந்த மனித மூளைய 3 பகுதிகளாக அதை பிரிக்கிறேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது பரிணாம வளர்ச்சியில மனித மூளைக்குள்ள இந்த பாலூட்டிகளுடைய மூளைகளும் இருக்கு, ஊர்வனத்தினுடைய மூளைகளும் இருக்கு, அதே சமயத்துல மனித மூளையும் இருக்கு. அப்ப மனித மூளையில 3 பிரிவுகள் இருக்கிறது. ஒண்ணு ரெப்டைல் பிரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்வனத்தினுடைய மூளை, இன்னொன்னு மம்மல் பிரைன் சொல்லக்கூடிய பாலூட்டிகளுடைய மூளை, இன்னொரு பகுதி மனித மூளை. உள்புறத்துல இருக்கிறது மனித மூளையினுடைய உள்புறத்துல இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் வந்து நம்ம ரெப்டைல் பிரைன் அப்படின்னு சொல்றோம். அதை சூழ்ந்து நடுப்புறத்துல இருக்கிறத பாலூட்டிகளின் மூளைன்னு சொல்றோம், வெளிப்புறத்துல இருக்கிறத மனித மூளைன்னு சொல்றோம். இப்ப இந்த ஊர்வனத்தினுடைய மூளை என்ன பண்ணும்னா, இது எப்ப வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மூலாதாரம் சுவாதிஷ்டான மையங்கள் வேலை செய்து பாருங்க, அப்போ ஊர்வனத்தினுடைய மூளை அதிகமாக வேலை செய்யும். இந்த 2 மையங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது ஊர்வனத்தினுடைய மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஊர்வனத்தினுடைய மூளையினுடைய வேலையே என்ன தெரியுமா, செல்ஃப் பிரிசர்வேஷன்ஸ். அதாவது தன்னை காத்து கொள்றதும் தன்னை பெருக்கி கொள்ளுவது மட்டும்தான் இந்த ஊர்வனத்தினுடைய தன்மை. அது என்ன பண்ணுது, அது பாட்டுக்கு போகுது, அது வேறு ஜீவன்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்குது. தனக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் அது தானாகவே தயார் பண்ணி சாப்பிட்டுக்குது இல்லையா, இல்லைன்னா ஏதோ ஒண்ணு சரி பண்ணிக்குது. அது போல செல்ஃப் பிரிசர்வேஷனும் தன்னை பெருக்கக்கூடிய ஆற்றலும் இந்த ஊர்வனத்தினுடைய மூளைக்கிட்ட இருந்து நமக்கு செயல்பாட்டுக்கு வருது. இதே உணர்வு நமக்கும் இருக்கு. இப்ப மற்ற ஜீவராசிகள் இருந்து தன்னை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். எப்படி தன்னுடைய இனத்தை பெருக்கி கொள்ளுகிறது என்கிற அந்த உணர்வு வருது பாருங்க. இந்த 2 உணர்வுகளும் இருக்கிற போது இந்த ரெப்டைல் பிரைன் சொல்லக்கூடிய ஊர்வனத்தினுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். இன்னொன்னு பாலூட்டிகளின் மூளை. இந்த பாலூட்டிகளின் மூளை வேலை செய்யறதுனாலதான் இந்த பாலூட்டிகளினுடைய பண்புகள் என்னன்னு பாருங்க, அதெல்லாம் கூட்டமா வாழும் இல்லையா, பெரும்பாலும் கூட்டமாக வரும். சோசியல் கேதரிங் சொல்றோம்ல, அந்த மாதிரி கூட்டமா வாழும், நன்றி உணர்வோடு இருக்கும். இந்த 2 பண்புகளும் நம்ம மனித மூளைக்கு எப்படி வந்துச்சுன்னா பாலூட்டிகளின் மூளையில இருந்து நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. இப்ப கூட்டமா நம்ம பெரும்பாலும் கூட்டமா வாழ்றோம், கூடி வாழுகிறோம். அதே நன்றி உணர்வோடு வாழக்கூடிய பண்பு எல்லாம் நமக்கு இந்த பாலூட்டிகளின் மூளையில இருந்து வருகிறது. மனித மூளைன்னு எடுத்துக்கிற போது இது பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு. பகுத்து பார்க்கிற அறிவும் பாலூட்டிகள்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வீட்லயே ஒரு நாய் இருக்குதுன்னா அது என்ன பண்ணும், நம்ம வீட்டு ஆளுங்க எதுன்னு தெரியுது, வேற ஆளுங்க புதுசா வர ஆளுங்க யாருன்னு தெரியுது, பகுத்து பாக்குது. இது இவங்க நம்ம ஆளுங்க, இவங்க நம்ம ஆளுங்க இல்லை அப்படின்னு பகுத்து பாக்குது இல்லையா. ஒரு தாவர செடியை கூட நீங்க ஒரு தாவரத்தை வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தீங்கன்னா
அது எந்த பக்கமாவது சந்து கிடைச்சுன்னா வெளியில பொத்துக்கிட்டு வெளியில போகும் அந்த சூரிய வெளிச்சத்தை நோக்கி. அப்ப நமக்கு இது இருட்டு, அது வெளிச்சம் அப்படிங்கறது அது பகுத்து பார்க்குது. அப்ப பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு தாவரத்துக்கு கூட உண்டு. அதெல்லாம் 6வது அறிவு. இந்த பகுத்து பார்க்கிற அறிவோடு தொகுத்து பார்க்கிற அறிவும் வரணும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் சொல்றாங்கல்ல. இந்த பகுத்து பார்க்கறது மட்டும் இருக்கக்கூடாது, தொகுத்தும் பார்க்கணும். அப்படி தொகுத்து பார்க்கறதுக்கு மனம் விரியணும். அதுக்கு பேர் தான் இமேஜினேஷன் சொல்றீங்க, அதாவது கற்பனை அப்படின்னு சொல்றோம். இன்னும் சொல்ல போனா யூகம், இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி யூகம் பண்ணக்கூடிய அறிவு இருக்குல்ல, அந்த யூக அறிவு என்பது மனிதனிடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்ப மனித மூளை வேலை செய்யறதுனால்தான் நமக்கு யூக அறிவு என்று சொல்லக்கூடிய 6வது அறிவு என்பதும் செயல்பாட்டுக்கு வந்திருக்குதுங்க. இப்ப மனித மூளையினுடைய பரிணாம வளர்ச்சி இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதுல அந்த மனித மூளையில நான் ஏற்கனவே சொன்னது போல வலது மூளை இடது மூளைன்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஃப்ரண்டல் லோப்னு சொல்லக்கூடிய முன்மூளை அப்படின்னு சொல்றோம். பின்னாடி இருக்கக்கூடியது பாலூட்டிகளின் மூளை, அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஊர்வனத்தினுடைய மூளைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வலது மூளையும் இடது மூளையும் என்ன பண்ணும்னா, இது பகுத்து பார்க்கும் வலது மூளை இடது மூளை. வலது மூளை என்ன பண்ணும், தொகுத்து பார்க்கும். இப்ப பகுத்து பார்க்கிற அறிவு மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம யாராகவே இருப்போம், விலங்குகளாகவே இருப்போம். தொகுத்து பார்க்கிற அறிவு மட்டுமே இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்போ மனிதனாக மாறுவோம். ஆனா அதுவும் நமக்கு டேஞ்சர். பகுத்தும் பார்க்கணும், தொகுத்தும் பார்க்கணும். நச்சுவினை இச்சைகளை விளைவிக்கும் நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறைவகுத்தேன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்ப எது நல்லது எது கெட்டது என்பதை இந்த புலன்கள் அறிந்து கொள்ளறதுக்கு திறனும் வேணும். அந்த அறிந்து கொண்டபடி வாழுகிற திறனும் வேணும். அப்ப பகுத்து பார்க்கிற போது அறிந்து கொள்ள முடியும். அதன்படி வாழுவதற்கு என்ன வேணும்னா, அந்த இன்ட்யூஷன் பிரைன், இன்ட்யூட்டிவ் பிரைன் சொல்லக்கூடிய லாஜிக்கல் பிரைன் சொல்லக்கூடியது லெஃப்ட் பிரைன், இன்ட்யூட்டிவ் பிரைன் சொல்லக்கூடியது ரைட் பிரைன். அப்ப ரைட் பிரைன் நல்ல வேலை செஞ்சதுன்னா மட்டும்தான் தொகுத்து பார்க்கக்கூடிய அந்த அறிவு என்பது நமக்கு அதிகமாக வரும். இது நல்ல தியானம் செய்யற போது எனக்கு என்ன மூளை வேலை செய்யும்னா, அந்த முன் மூளை தான் அதிகமாக வேலை செய்யும். ஏன்னா இது ரெண்டையும் ஒருங்கிணைச்சு செய்யக்கூடிய அந்த கார்பஸ் கலோசம்னு சொல்ல ஒரு திசுப்பட்டை இருக்குல்ல, இந்த திசுப்பட்டை ஆக்டிவேட் ஆகி இந்த முன்மூளை நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த முன்மூளை அதிகமாக வேலை செய்யும் போது இந்த முன்பகுதி புடைச்சுக்கிட்டு வெளியில வரும். அத என்கிட்டயே யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டீங்க, கேட்கும்போது அது கொம்பு முளைச்சிருச்சா அப்படின்னு நான் சொல்றது வந்து, இந்த கண்ணுடைய புருவம் வந்து புடைப்பாக தெரியும். அந்த இடத்துல வந்து ஒரு விதமான ஒரு லைட் கலர் வந்து சேஞ்சா தெரியும். அந்த தலைப்பகுதியை நெற்றி பகுதியை தொட்டிங்கன்னா ஒரு எண்ணெய் பசப்பசப்பு தெரியும். இதெல்லாம் வந்து நல்ல தவம் நிலையில உயர்ந்து வருகிற போது இந்த முன்மூளையினுடைய வேலை செய்ய ஆரம்பிக்கிற போது கிடைக்கக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நெத்தி பூத்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அத எண்ணெய் பசப்பசப்பா இருக்கிற அந்த தன்மை வருகிற போது. அப்போ இந்த முன்மூளை வேலை செய்கிற போதுதான் அதிகமாக நாம பிரபஞ்ச காந்த சக்தியோடு இணைய முடியுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப பிரபஞ்ச காந்த சக்தியோடு இணைகிறது, இதை யார் கண்டுபிடிச்சான்னு இந்த ஃபாதர் ஆஃப் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம தவம் செய்யற போது முன்மூளை நல்ல வேலை செஞ்சு இந்த வான்காந்தத்தோட, அதாவது பிரபஞ்ச காந்தத்தோடு அது தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி தொடர்புகள் எல்லாம் வருகிற போது பிரபஞ்ச காந்தத்தை நமக்குள்ள இழுத்து எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி இழுத்து எடுத்துக்கிற போது இந்த மூளையினுடைய செயல்பாட்டையும் மாற்றி அமைத்திட முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூளையினுடைய கீழ்ப்பகுதிய மிருக மூளை அப்படின்னு எடுத்துக்கலாம். உள்பகுதியை தான் சொன்னேன், மிருகங்கள் மூளைலாம் உள்பகுதியில இருக்கு. மேல் புறத்துல மனித மூளை இருக்குது இல்லையா? இந்த மனித மூளை தான் பெருசு. இந்த மிருகத்தினுடைய மூளைகள் வந்து சிறுசா இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய பழைய மூளை. மனித மூளை புதிய மூளை இல்லையா? இந்த பழைய மூளை என்ன பண்ணும்னா எப்போதும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த உணர்ச்சி நிலையிலேயே இருக்க பழகும். ஏன் இந்த மிருகங்கள்லாம் என்ன பண்ணும், உணர்ச்சிகள்லயே தானே இருக்குது. அது தன்னை காப்பாத்திக்கிறது, தனக்கு வேண்டிய சாப்பாடு சாப்பிட்டுக்கிறது, தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ளுகிறது. இது போன்ற உணர்ச்சிகள் மேலோங்கிய மூளைகள் வந்து கீழ் மூளை. உணர்ச்சிகளை தாண்டி அறிவுபூர்வமாக ஏன் சாப்பிடணும், ஏன் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கணும், ஏன் வந்து நம்மளுடைய அறிவை விருத்தி செய்து கொள்ளணும், ஏன் இப்படியெல்லாம் சிந்திக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறது பெருமூளை.
அதான் மேல் புறத்துல இருக்கக்கூடிய அந்த புரணி, பெருமூளைன்னு சொல்லக்கூடிய பகுதின்னு சொன்னாங்கல்ல, அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி. அப்ப இந்த பெருமூளை வந்து மனித மூளை, அறிவு மூளைன்னு வச்சுங்க. உள்ள இருக்கக்கூடிய உள்பகுதி வந்து விலங்கு மூளை. இந்த விலங்கு மூளை உணர்ச்சி நிலையில இருக்கும், மேல் மூளை அறிவு நிலையில இருக்கும். உணர்ச்சியை அறிவு வெல்வது இயல்பு, ஏன்னா அது பழக்கம். அறிவால் உணர்ச்சியை வெல்வதுதான் உயர்வு என்று மகரிஷி சொல்றாரு. இதனாலதான் நம்ம பெரும்பாலும் பாருங்க, கெட்டது எதுன்னு நமக்கு தெரியும். ஏன்? அந்த இடது மூளை வேலை செய்கிற போது, இந்த உணர்ச்சி மூளையோட இணைஞ்சு செய்கிற போது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். அந்த நல்லது கெட்டதை தெரிந்து வலது மூளை வேலை செஞ்சதுன்னா செயல்படுத்தவும் முடியும். இதுதான் தியானத்தினுடைய சிறப்புங்க. அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். இந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன? இந்த ரெண்டு மூளையும், இந்த உணர்ச்சி மூளையும் அறிவு மூளையும் தொடர்ந்து மாறி 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 வேலை செய்யறதுனாலதான் காரணம். இந்த ரெண்டு மூளையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய அந்த கார்பஸ் கலோசம்ங்கிற அந்த பகுதியை வந்து நல்ல வேலை செய்ய வச்சுட்டோம்னாக்க ரெண்டு மூளையும் கோஆர்டினேட் ஆயிடும். இந்த ரெண்டு மூளையும் கோஆர்டினேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு எந்த துன்பமும் இல்லை. அறிவும் சரியாக இருக்கும், உணர்ச்சி பூர்வமாக சிந்திக்க மாட்டோம், அறிவுபூர்வமாக உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து செயல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளுவோம். அப்போ உணர்ச்சிகளையும் குறைக்கிறது இல்லை, அறிவு நிலைகளையும் மறைக்கிறது இல்லை. இப்ப சாதாரண நிலையிலிருந்து உணர்ச்சி மூளை அறிவு மூளையை கட்டுப்படுத்துறதுக்கு விடாம, அறிவு மூளை உணர்ச்சி மூளையை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தவம் என்பது பெரும் அளவு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தவம் செய்யும் போது இந்த ரெண்டு மூளையும் ஒண்ணு சேர்ந்து இயங்குற போது அந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் வந்து நல்ல 2% இன்க்ரீஸ் ஆகுதாம். அது இந்த மேல் மூளையும் கீழ் மூளையும் ஒருங்கிணைஞ்சு செயல்கிற போது, அறிவு மூளை உணர்ச்சி மூளை ரெண்டும் ஒருங்கிணைகிற போது 2% மெலட்டோனின் வந்து சாதாரணமா சுரக்கிறதுல இருந்து 2% இன்க்ரீஸ் ஆகும். இந்த மெலட்டோனின் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து தற்கொலை எண்ணம் என்பது வராது. பெரும்பாலும் எங்க தற்கொலை நடக்குது பாருங்க, இந்த நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறவங்களுக்கு தான் அதிகமாக இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சரியா தூங்க மாட்டாங்க. எப்ப தூங்குவாங்க? பகல்ல தூங்குவாங்க. நைட்ல தூங்குனாதான் அந்த இருட்டான சமயத்துலதான் மெலட்டோனின் அதிகமாக சுரக்கும். நீங்க பகல்ல தூங்கும் போது இந்த இருட்டு போயிடும், வெளிச்சம் தான் இருக்கும். அப்போ எவ்வளவுதான் நல்லா ஆழ்ந்த தூக்கமாக இருந்தாலும் இந்த வெளிச்சம் அந்த கண் நரம்புகள் வழியாக மூளை செல்களுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ அந்த சுரப்பு என்பது குறையும். அப்படி குறையும் போது மெலட்டோனின் சுரப்புத்தன்மை குறையும் போதுதான் ஒரு மனிதனுக்கு டிப்ரெஷன்ஸ் அதிகமாகி தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணமாக அமைகிறது. அப்ப இந்த தற்கொலை நிலைகள்ல இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு, டிப்ரெஷனை குறைச்சிக்கிறதுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரெண்டு மூளையும் ஒருங்கிணைஞ்சு செய்யறதுக்கு முயற்சி செய்து பழகணும். அதுக்குதான் தியானம் என்று எடுத்துக்கிறோம். சரி, இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா பார்க்கலாம். இந்த லெஃப்ட் பிரெயினும் ரைட் பிரெயினும் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் பிரெயினுங்கிறது வந்து குழந்தை மூளை அப்படின்னு சொல்றாங்க. இது செல்ஃபிஷ்னஸா இருக்கும் இல்லையா? எனக்கு மட்டும்தான் சொந்தம், இதை தாண்டி எனக்கு வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எதை கிடைச்சாலும் பிடிச்சு வச்சுக்கிறது பாருங்க. இந்த மாதிரி செல்ஃபிஷ்னஸா இருக்கக்கூடிய மூளை வந்து லெஃப்ட் பிரெயின். ரைட் பிரெயின் இருக்கே, இது அம்மா மாதிரி, யாருக்கு வேணாலும் இப்ப நமக்கு இல்லையா கூட அடுத்து நம்ம குழந்தைங்க சாப்பிட்ட போட்டோம் அவங்களுக்கு கொடுத்துடலாம், இவங்களுக்கு கொடுத்துடலாம், இப்படின்னு மற்றவங்களுக்காக கொடுக்கக்கூடிய மூளைதான் வந்து இந்த ரைட் பிரெயின். அப்போ குழந்தை மனமும் குழந்தைகளுடைய மனமாகவும் இடது மூளை வேலை செய்யுது, அம்மாவனுடைய மனம் போல வலது மூளை வேலை செய்யுது. இப்ப எந்த மூளை நமக்கு வேலை செய்யணும்? குழந்தை மாதிரி இருக்கணுமா அம்மா மாதிரி இருக்கணுமா? குழந்தை மாதிரியும் இருக்கணும் சில விஷயங்கள்ல, சில விஷயங்கள்ல அம்மா மாதிரியும் இருக்கணும். அப்ப ரெண்டு மூளையும் இணைஞ்சு செயல்படுறதுக்கு நம்ம தியான முறைகள் வந்து உதவி செய்கிறது. அது இடது பக்கம் மூளை வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப அலை வேகம் வந்து நெருக்கமா இருக்கும், அலைகள் வந்து நெருக்கமா இருக்கும், அந்த அலை நீளம் என்பது குறையும். இதே வலது பக்கம் மூளை வேலை செய்யுதுன்னு வச்சுங்க, அலைகள் வந்து குறைவா இருக்கும், அலை நீளம் என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ அலை நீளம் அதிகமாக மாறி அலைகளும் குறைவாக மாறும் போது ஃப்ரீக்வன்சி வந்து பீட்டா ஃப்ரீக்வன்சில இருந்து ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு போறதுக்கும், ஆல்பால இருந்து தீட்டாக்கு, தீட்டால இருந்து டெல்டாக்கு போறதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணும். இத வந்து ஜிக்மர் யூனிவர்சிட்டியில வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தியானத்தின் மூலமாக இந்த ரெண்டு மூளைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க.
அப்படி கண்டுபிடிக்கிற போது அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க பாருங்க. 7.8 ஹெர்ட்ஸ்ல இருந்து 8 ஹெர்ட்ஸ். ஹெர்ட்ஸ்ங்கிறது வந்து அதிர்வுகளை அளக்கக்கூடிய, ஒளி அதிர்வுகளை அளக்கக்கூடிய அலகு. அந்த ஹெர்ட்ஸ்ங்கிற அளவுகோல்ல 7.8ல இருந்து 8 ஹெர்ட்ஸ் என்ற ஃப்ரீக்வன்சிக்கு வந்து விட்டால், அந்த கார்பஸ் கலோசம் வேலை செய்யும் போது இந்த ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு வந்துருமா. இந்த ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு வந்துருச்சுன்னா ஒரு மனிதனிடத்துல இருக்கக்கூடிய நோய் சுத்தமாக நீங்கி விடுகிறது என்பதை கண்டுபிடிச்சிருக்க ராபர்ட் பர்க் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி. அதனாலதான் நம்ம தவம் செய்கிற போது நோய்கள் எல்லாம் குணமாகறதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா இந்த ஃப்ரீக்வன்சி லெவல் குறைஞ்சு போகுது. அதே சமயத்துல இந்த 7.8ல இருந்து 8 ஹெர்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த 8 ஹெர்ட்ஸுக்கு கீழே நம்ம போயிட்டோம்னு வச்சுங்களேன், அதாவது இந்த 7.8 6 இன்னும் அப்படியே போகுதுன்னு வச்சுங்க, அதுக்கு கீழே போய் நிலைச்சு நிக்க பழகிட்டோம்னா, அது 40 செகண்ட் 7.8 ஹெர்ட்ஸுக்கு கீழே நிலைச்சு நிக்க பழகிக்கிட்டா நமக்கு ஞானம் தானாகவே சித்தி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு ஆற்றல் படைத்தது இந்த மூளையினுடைய திறன். அப்ப மூளை ஞானத்தை கொடுப்பதுல பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றோம். இத ஒரு நோபல் பிரைஸ் வாங்கின ரோஜர் பர்க் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 1980ல தியானம் செய்யற போது மூளையினுடைய திறன் 5ல இருந்து 10 மடங்கு அதிகரிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்ச போது அதுல ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்றேன்னா, குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெயின் இல்லாம படிக்கிற வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த தியானத்தை கத்துக் கொடுங்க. குழந்தைகள் ஸ்ட்ரெயின் இல்லாம படிப்பாங்க. ஏன்னா மூளையினுடைய திறன் 5ல இருந்து 10 மடங்கு அதிகமாக வேலை செய்கிறது என்பதை அவர் அழகா கண்டுபிடிச்சு அவருடைய ஆய்வுல சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால நம்ம குழந்தைகளுக்கும் தியானம் கற்றுக் கொடுக்கறது ஒண்ணும் இல்ல, சும்மா உட்கார வச்சு மூச்சை கவனிக்க சொன்னாலே அதுவே ஒரு விதமான தியானம். அந்த மூச்சு தியானத்திலேயே நல்ல மூளையினுடைய திறன் அதிகரிக்குங்க. இப்போ நம்மளுடைய மூச்சு பயிற்சி இருக்கு பாருங்க. மூச்சு பயிற்சியில மூளையினுடைய திறன் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நன்மையை குறிப்பிட்டிருந்தாங்க. இது எப்படி அதிகரிக்கிறது? மூச்சு பயிற்சிக்கும் மூளைக்கும் என்ன, ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாகுது. அப்போ ஆக்சிஜன்ஸ் வந்து மூளைக்கு போகிற போது மூளையினுடைய திறன் அதிகமாகிறது போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படி அப்படிங்கிறத இன்னும் ஆழமாக சிந்திக்க போது என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த மூளையினுடைய திறனை மேம்படுத்துறதுக்கு மூச்சா பிராணாயாமா அப்படின்னு ஒரு பிராணாயாமத்தை கத்துக் கொடுக்குறாங்க வெளியில. அந்த பிராணாயாமம் என்ன அப்படின்னு சொல்லி அதை பத்தி ஆராய்ச்சி செய்து பார்க்கிற போது நாம செய்யறோம்ல மூச்சு பயிற்சியினுடைய முதல் 2 நிலைகள், வஜ்ராசன நிலையில உட்கார்ந்துகிட்டு சின்முதிரையில வச்சு செய்யக்கூடிய பயிற்சியும் ஆதி முதிரையில வச்சுக்கிட்டும் என்ன பண்றீங்க, நல்லா மூச்சு இழுத்துட்டு மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போறீங்க. அதாவது முதுகுந்தண்டு நேரா இருக்கணும். அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டா தலை முதுகு கழுத்து 3 ஒரே நேர்கோட்டுல கீழே போறீங்க. கொஞ்ச நாளைக்கு செய்யும் போது அனுபவிச்சு பாருங்க. அந்த கால் கிட்ட அந்த தலை வருகிற போது தலைப்பகுதிக்கு எவ்வளவு ரத்தம் அழுத்தமாக போய் சேருதுங்கிறத பாருங்க. இது மாதிரி ரத்த ஓட்டத்தை மூளைக்கு அதிகமாக கொடுக்கிற போது ஆக்சிஜன் லெவல் மூளையில அதிகமாகி மூளையினுடைய திறன் அதிகரிக்கிறது என்பதைத்தான் அந்த மூச்சா பிராணாயாமம்ங்கிறது. இந்த பயிற்சி தான். மூச்சு இழுத்துட்டே மெதுவா கீழே போகணும், மூச்சு விட்டுட்டே மெதுவா மேல வரணும். இந்த மகரிஷி எவ்வளவு தூரத்துக்கு சிந்தனை செய்து ஒரு பயிற்சியாக உள்ளடக்கமாக கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அபரிமிதமான சந்தோஷம் மனசுக்குள்ள. அப்போ ஒரு பயிற்சி செய்கிற போது நுரையீரல் நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சின்னு சொல்லி கொடுத்துட்டு மூச்சு பயிற்சியோடு அந்த மூச்சுனால என்னென்ன நோய்களை சரிப்படுத்த முடியுமோ அவ்வளவு விஷயங்களையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறது மகரிஷினுடைய சிறப்பாக அதுல பார்க்க முடிஞ்சதுங்க. அது மாதிரி இந்த மூளையினுடைய சிறப்புகள், இது மாதிரி ஒவ்வொரு பயிற்சியிலையும் கூட சில சிறப்புகளையும் அதை எடுத்து சொல்றாங்க. இது இன்னொரு விஷயத்திலயும் நான் வரேன். முன்மூளைக்கும் பின்மூளைக்கும் உள்ள தொடர்பு. இந்த முன்மூளை பின்மூளைன்னு 2 மூளைகளா, மூளையை 2 பகுதிகளா பிரிச்சா முன்னாடி இருக்கக்கூடிய மூளை இருக்குதுல்ல, இது கர்மேந்திரியங்கள் வேலை செய்யக்கூடிய மூளை. பின்மூளையில ஞானேந்திரியங்கள், அதை கண்டு கழித்து உண்டு உடுத்தி உற்றறியும் 5 ஞானேந்திரியங்கள் தானே. இந்த 5 விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதே இந்த பின்மூளை தான். இப்ப முன்மூளையும் பின்மூளையும் 2 ஒருங்கிணைஞ்சு செயல்படுகிற போது தியானத்துல கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக மாறும். முழுமையான மன ஈடுபாட்டோட தவம் செய்யற போது நல்ல ஒருங்கிணைஞ்சு இந்த 2 மூளைகளும் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் 2 ஒருங்கிணைஞ்சு செயல்பட ஆரம்பிக்கிறதா. அப்போ ஞானேந்திரியங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை செய்வதற்கு கர்மேந்திரியங்கள் தயாராக இருக்கும். இன்னைக்கு ஞானேந்திரியங்கள் ஒண்ணு சொல்லுது, கர்மேந்திரியங்கள் ஒண்ணு செய்யுது.
ஏன்னா கர்மேந்திரியங்கள் ஒண்ணு சொல்லுது, ஞானேந்திரியங்கள் ஒண்ணு சொல்லுது. இப்படி மாறி மாறி போறதுனாலதான் ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. அந்த கோஆர்டினேஷன் இல்லாத போதுதான் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் என்கிற ஒரு நிலை உருவாகிறது. இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு வரணும். இது மாதிரி நமக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு வர்றதுக்கு இந்த மூளை எப்படி உதவி பண்ணுதுன்னு பார்ப்போம். நிக்கோட்டின் அப்படிங்கிற நம்ம சாப்பிடக்கூடிய இந்த புகை பழக்கங்கள் இருக்கிற போது இந்த புகையில இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு ஆல்கஹால் இருக்குல்ல, இது வந்து பீனியல் கிளாண்டை வந்து சுருங்க செஞ்சிருமா. இப்படி பீனியல் கிளாண்டை சுருங்க செஞ்சிருச்சுன்னா முதுமை அடைய செய்திடும் மனசை மட்டுமல்ல உடம்பையும் முதுமை அடையறதுக்கு அது காரணமாக அமைஞ்சு போகும். இந்த இந்த மாதிரியான ஆல்கஹால்ஸ், அதாவது போதை தரக்கூடிய அந்த ஸ்பிரிட்னு சொல்லக்கூடியல, ஸ்பிரிட்டுங்கிறது ஆல்கஹால்ல, இந்த ஸ்பிரிட்டுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் நிறைய வித்தியாசம், நிறைய தொடர்பு இருக்குதுங்க. ஸ்பிரிட் ஸ்பிரிச்சுவல் கொஞ்சம் தான் வித்தியாசம். ஸ்பிரிட்டை குடிக்கும்போது அந்த போதையினால மனித மனம், அந்த மூளையினுடைய செல்கள் வந்து சாதாரணமா பீட்டா ஃப்ரீக்வன்சில இருந்து நேரடியாக தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு போகிறதாம். குடித்து விட்டு தீட்டா அதனாலதான் நிறைய மகான்கள் வந்து இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க. நிறைய சங்கங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அரசாங்கத்திட்ட மாட்டிட்டாங்க பாருங்க. அது காரணம் என்னன்னா, அந்த பயிற்சியின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு போகாம நேரடியாகவே அந்த ஃப்ரீக்வன்சி லெவல லோ ஃப்ரீக்வன்சிக்கு கொண்டு வர்றது, தீட்டா ஃப்ரீக்வன்சி டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு கொண்டு வர்றது. அதனாலதான் மனிதன் வந்து சிரமப்படுறான். இப்ப பாருங்க, தண்ணி அடிச்சவன் நிதானம் இல்லாம போவான். ஆனா ஃப்ரீக்வன்சி லெவல செக் பண்ணீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சியா இருக்கும். என்ன காரணம்னா, பீட்டால இருந்தவன திடீர்னு கொண்டு போய் ஆல்பால தள்ளி விடுறோம். நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தவன திடீர்னு தட்டி எழுப்புனா எப்படி இருக்கும்? எந்திரிச்சா ஒரு படபடப்பு வரும்ல, அது மாதிரின்னு வச்சுங்க. அப்ப பீட்டா ஃப்ரீக்வன்சில இருந்தவன் ஆல்பாவுக்கே போகாம டைரக்டா தீட்டாக்கோ டெல்டாவுக்கோ ஜம்ப் ஆகும் போது என்ன ஆகும்னா, அவனுடைய மனம், சிந்தனை, நடத்தல், பேசுதல் இதுலெல்லாம் குளறுபடிகள் அதிகமாக இருக்கும். தியானத்துல நம்ம அப்படி அல்ல. பீட்டால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ஆல்பாக்கு போறோம். ஆல்பால இருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு தீட்டாக்கு போறோம். தீட்டால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு டெல்டாக்கு போறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு போகும்போது அந்தந்த நிலைகள்ல நாம மனதை நிறுத்தி பழக்கப்படுத்துகிற போது என்ன ஆகும்னா, மனம் அந்த நிலையிலிருந்து பழகி கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். அப்ப மனம் பழகி கொண்ட பிறகு அந்த நிலையிலிருந்து நாம உணர்ந்து கொள்வதும் ஈஸியாக இருக்கும். அதை பத்தி சொல்லலாம். பீட்டா அலைன்னு சொல்லக்கூடியது மூளையினுடைய முன்புறத்துல இருந்து வெளிப்படக்கூடிய அலைக்கு பேரு பீட்டா அலை அப்படின்னு சொல்றாங்க. இது உறக்கத்துல போது, நல்லா தூங்கிட்டு இருக்கிற போது, நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்களை கவனிச்சீங்கன்னா கூட சரியும், சில நேரத்துல அந்த விழிகளை அசையும். அப்ப அது தூக்கத்தின் போது இந்த விழி அசைவுகளுக்கு தொடர்பு இருக்கிறது வந்து இந்த பீட்டா ஃப்ரீக்வன்சி லெவல் அப்படின்னு சொல்றாங்க. ஆசைகளுடைய உந்துதல் அதிகமாகிற போது, வெளி உலக கவனத்தின் போதும் பீட்டா ஃப்ரீக்வன்சி லெவல் தான் மூளையில அதிகமாக வெளிப்படும். இத வந்து தவத்துல, நம்ம ஆக்னி தவத்துல என்ன பண்றோம்னா, அந்த மூளையில வெளிப்படக்கூடிய இந்த பீட்டா ஃப்ரீக்வன்சிங்கிற 14ல இருந்து 40 அலைச்சொல் வரக்கூடிய அந்த அலைச்சொல்லை குறைச்சு நம்ம அந்த நிலையில இருந்தே பழகிக்கிறோம். அதனாலதான் அந்த நிலையில மாயை அருகுணம், விழிப்பு நிலை, திரிகால ஞானம் இதெல்லாம் உருவாகிறது பீட்டா ஃப்ரீக்வன்சிலேயே வருதுங்கிறார். நம்ம தவம் பண்ணாதவர்கள் கூட வருங்காலத்தை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடைமுறையில நம்ம பார்க்க முடியுது. மாயையில சிக்கிக்கிறது, அருகுண வயப்படுறது, அதுல இருந்தும் வெளிப்படைய செய்யணுங்கிற அந்த விழிப்பு நிலை வருவது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, இந்த ஆல்பா பீட்டா ஃப்ரீக்வன்சில மாறி மாறி போயிட்டு வர்றதனுடைய விளைவுங்க. இதுல இருந்து விடுபட்டு ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு நாம தவத்துல ஒருங்கிணைஞ்சு வரோம். ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு வரும்போது என்ன ஆகும்னா, மூளையினுடைய பின்புறத்துல இருந்து வெளியாகக்கூடிய அலைகளுக்கு பேரு ஆல்பா ஃப்ரீக்வன்சி. இந்த அலைகள் எப்போ வரும்னா, ஓய்வின் போது வினாடிக்கு 10 அலைகளும், வேலையின் போது வினாடிக்கு 25 அலைகளுமாக வருகிறதாக ஒரு ஆய்வு சொல்லுது. இந்த சிந்தனையின் உள்முகமாக திருப்பப்படும் போது ஆல்பா அலையில் உள்ளவர்கள் சிந்தனையை வந்து உள்புறமாக திருப்பும் போது ஆல்பா அலைகளை ஒருவர் உண்டாக்க முடியுமா? நினைவாற்றல் கூடுகிறது, துரிய நிலை, லேசான தூக்கம், கனவு, சிந்தனை இந்த மாதிரி இருக்கிற போது ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு வந்துடும். தீட்டா ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து மேல்புறம் பக்க பகுதியிலிருந்து எழக்கூடிய அலைகள், மூளையின் மேல்புறத்துல இருக்கக்கூடிய பக்க பகுதியிலிருந்து உருவாகக்கூடிய அலைகள் வந்து தீட்டா ஃப்ரீக்வன்சி லெவல். இந்த அலைகள் வந்து மருந்துகள் சாப்பிடுறதுனாலையும் போதைப் பொருட்கள் சாப்பிடுறதுனாலையும் கூட இந்த தீட்டா ஃப்ரீக்வன்சி வந்துடும். மயக்க நிலையில இருக்கிறது, நல்ல தூக்கத்துல இருக்கிறது, அரை தூக்கத்துல இருக்கிறது, அந்த தூக்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ், இந்த
எங்க பேராசிரியர் கிட்ட, ஐயா துரியாதீத நிலை என்னால உணரவே முடியல, எப்படி உணர்றது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எப்படி இருந்தியோ அதுதான்ப்பா துரியாதீத நிலை அப்படிம்பாரு. தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எப்படி இருக்கிறது இன்ன வரைக்கும் என்னால கண்ட்ரோல் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம எப்படி தூங்குறோம்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ஃப்ரீக்வன்சி லெவல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் தீட்டா ஃப்ரீக்வன்சி அலை. அந்த தீட்டால இருந்து இன்னும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போதும் கூட, அதாவது ஆழ்ந்த தூக்கம், சகஜ நிட்டை இது மாதிரி எல்லாம் வருகிற போது இந்த 4 to 7 சைக்கிள் per செகண்ட், அதாவது துரியாதீதத்தினுடைய வளர்நிலையில தீட்டா ஃப்ரீக்வன்சி நமக்கு உருவாகும். இது வந்து அடிமன நிலை அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா அலைங்கிறது ஆழ்ந்த உறக்கத்தின் போது வெளிப்படுகிறதா. இது அதிகமான வேகம், அலைவு வேகம் வந்து குறைவாகவும் சிறிய ஆல்பா பீட்டா அலைகளோடு கலந்தும் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. ஆல்பா பீட்டா அலைகளோடு சேர்ந்து, அதனாலதான் நம்ம துரியாதீத நிலையில இருந்தாலும் கூட, அந்த ஆழ்ந்த நிலையில இருக்கிற போதும் கூட இந்த உடல் உணர்வுகள் நமக்கு சில நேரங்கள்ல தென்படுகிறது. பக்கத்துல ஏதாவது சவுண்டு கேட்டா அது நம்ம காதுல விழுகுது. பக்கத்துல யாராவது பேசிட்டு இருக்கிற போது அந்த உணர்வுகள், இப்ப நம்ம தவத்துல கூட நம்ம வந்து துரியாதீதம் சொல்லிட்டு ஒருத்தர் நடத்தக்கூடிய ஆசிரியனுடைய வாய்ஸ் எல்லாம் நம்ம காதுகளுக்குள்ள வந்து இந்த மூளை செல்களுக்குள்ள போய் தானே அது உணருது. இப்போ மூளை செல்கள்ல தான் இந்த சென்சரி கார்டெக்ஸ் சொல்லக்கூடிய பகுதியில தான் இந்த உணர்வு நரம்புகள் அத்தனையும் இருக்குது. அதான் முன்மூளைக்கும் பின்மூளைக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் சென்சரி கார்டெக்ஸ் இருக்குதுங்க. அந்த சென்சரி கார்டெக்ஸ் பகுதியில தான் எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ளும். இப்படி இந்த உணர்வு மூளை வேலை செய்து கொண்டே இருக்குமா எப்பொழுதுமே. அது நம்ம டெல்டா ஃப்ரீக்வன்சில போகும்போது கூட இந்த உணர்வு மூளை, அதாவது ஆல்பா பீட்டா ஃப்ரீக்வன்சி லெவல் கொஞ்சம் வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறத மகிழ்ச்சி வலியுறுத்தி சொல்றாங்க. அதனாலதான் நல்ல இந்த தவத்துல ஆழ்ந்து போகும்போது கூட நமக்கு உணர முடியாததுக்கு காரணம். சரி, இந்த தவத்துல நல்லா ஆழ்ந்து தவம் செய்ய 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 நம்ம ஏற்கனவே சொன்னேன், மூளைக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய சக்தியில 20%, அதாவது டோட்டலா இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ல 20% ஆக்சிஜன்ஸ் வந்து மூளைக்கு தேவைன்னு சொல்றோம்ல, அந்த ஆக்சிஜன் லெவலை வந்து தியானத்தின் மூலமாக குறைக்க முடியுமா. அது மூச்சினுடைய நிலைகளை வந்து குறைச்சு பிரபஞ்ச காந்தத்தை நம்ம உள்ளுக்குள்ள மூச்சின் மூலமாக வாங்காம நேரடியாக பிரபஞ்ச காந்தத்தை இந்த மூளை செல்கள் உள்வாங்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தி கொள்ளுகிற போது ஒரு மனிதனால மூச்சு வாங்காம கூட சாதாரணமாக இருக்க முடியும். 20 நிமிட தியானம் 6 மணி நேர தூக்கத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 20 நிமிஷம் தவம் பண்ணிட்டோம்னா 6 மணி நேரம் தூங்குனதுக்கு சமம். தூக்கத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு வள்ளலார் கூட சொல்லாரு பாருங்க, 2.5 நாளிகை தூங்க பழகி கொள்ளுகிற கொண்டாலே போதுமா. 2.5 நாளிகள்னா எவ்வளவுன்னு கேட்டாக்க 3 மணி நேரம்ங்கிறாங்க. 3 மணி நேரம் தூங்க பழகி கொண்டாலே போதும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாராம். அது தூக்கத்தை பற்றி வள்ளலார் சொல்லுகிற போது என்ன சொல்றாருன்னா, மரணத்துக்கான தயாரிப்பு நிலை, மரணத்தின் போது எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்கு நாம டெய்லியும் தூங்கி தூங்கி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா. இப்போ செத்த பிறகு எப்படி இருப்போம், தூக்கத்துல எப்படி இருக்கிறோம், என்ன நடந்தாலும் தெரியல. அது மாதிரி செத்த பிறகும் என்ன நடந்தாலும் தெரியாம போகுதுங்க. அதுக்கு பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைகளாக நம்ம தூக்கத்தை எடுத்துக்கலாம். அப்போ இந்த பயிற்சியின் மூலமாக இந்த ஆக்சிஜன் லெவல் வந்து மூளைக்கு வந்து அதிகமாக போய் சேரும். இப்போ மூளைக்கு அதிகமாக ஆக்சிஜன் லெவல் போகிற, அதாவது சாதாரண மனுஷனுக்கு வந்து 100 மூச்சு இருந்தா தான் ஆக்சிஜன்ஸ் வந்து மூளைக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும்னா, தியானத்துல 20 மூச்சுலயே அந்த அளவுக்கு ஆக்சிஜன்ஸ் வந்து கிடைச்சிருமா. அப்போ தியானத்தின் போது மூச்சினுடைய வேகம் குறைஞ்சு ஆக்சிஜன்ஸ் லெவல் வந்து அதிகமாக மூளைக்கு போய் சேரும். அதுதான் இந்த குழிக்குள்ளெல்லாம் குழி தோண்டி உள்ளுக்குள்ள வச்சு மேல மண்ணை போட்டு மூடி கூட வச்சு கொஞ்ச நேரம் அதுக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து தியானம் பண்றாங்கன்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, அது மாதிரி உள்ளுக்குள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணுகிற அந்த நிலைகள் எல்லாம் இதுல உருவாகும். இது வந்து தூக்கத்துல, நல்ல தூக்கத்துல இருக்கிற போது என்ன மாதிரி உணர்வுகள் தெரியுமோ அந்த மாதிரி மன அலைச்சல் வேகம் குறைஞ்சு லோ ஃப்ரீக்வன்சிக்கு வரும்போது 20 ஆக்சிஜன்ஸ் இருந்தாலே போதுமா, நல்ல மூளை செல்கள் வேலை செய்யறதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுமா. இத்தகைய பழக்கத்தை உருவாக்குறது இந்த தவத்துல சாத்தியம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பேரியக்க மண்டல ரகசியங்கள் எல்லாம் இந்த மூளை வந்து ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்றோம். இந்த அசோசியேட்டட் கார்டெக்ஸ், சென்சரி கார்டெக்ஸ், இன்னொன்று லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சிஸ்டம் இருக்குது நம்ம மூளையில. அந்த 3 சிஸ்டத்தையும், அந்த அசோசியேட்டட் கார்டெக்ஸ், சென்சரி கார்டெக்ஸ்ங்கிற உணர்வு நரம்புகள், லிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த 3 ஒருங்கிணைஞ்சு செய்யற போது
பேரியக்க மண்டல ரகசியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதாக கனடால நடந்த ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூளையினுடைய இந்த சென்சரி கார்டெக்ஸ் பக்கத்துல அதுக்கு நடுப்புறத்துல இருக்கக்கூடியது வந்து தலாமஸ் அப்படிங்கிற பகுதி. இந்த தலாமஸ்ங்கிற பகுதியில வந்து தியானத்தின் போது இந்த தலாமஸ் அதிகமாக இயக்கத்துக்கு வருகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தலாமஸ் அதிகமாக இயக்கத்துக்கு வர்றதுனால என்ன நடக்கும்னா, சித்துக்கள் கைகூடும். முன் பின் நடந்தது நடப்பது எல்லாம் விளக்கத்துக்கு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. மெசசூசெட்ஸ் யூனிவர்சிட்டியில வந்து 2.5% மெலட்டோனின் இன்க்ரீஸ்டு பை மெடிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுக்கு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு 6 வயது குறைவு அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த மெலட்டோனின் இன்க்ரீஸ் ஆனாதான் வந்து தன்னம்பிக்கை, அந்த தற்கொலை முயற்சியிலிருந்து விடுபடுறது இதெல்லாம் உருவாகும். அது மாதிரி மூளையில சுரக்கக்கூடிய என்டோமார்பின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இருந்ததுன்னா அது வந்து பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம உடம்புல வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராம தடுக்கிறதுக்கு மூளை செல்களை பூஸ்ட் அப் பண்ணுகிற போது இந்த என்டோமார்பின்ங்கிற அந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிச்சுக்கும். அப்போ நிறைய மூளையினுடைய பகுதிகள்லாம் வேலை செய்து விழிப்பு நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பாக அமையும். இன்னொன்னு, மூளையினுடைய இந்த பின் பகுதியில இருக்கக்கூடிய பகுதி முகுளம் அப்படிங்கிற பகுதி. இதுதான் அயராத விழிப்பு நிலையை ஒரு மனிதனுக்கு கொடுக்கும். ஆல்பா தீட்டா ஃப்ரீக்வன்சில விழிப்பு நிலைகளை உருவாக்கக்கூடியது இந்த முகுளம்ங்கிற பகுதி தாங்க. அருகுணங்களாக மாறாத மனநிலையை கொடுக்கக்கூடியது. பரபிரம்மம் தான் எல்லாமாக இருக்கிறது என்று மறவாத நிலை நமக்கு உருவாக்கக்கூடியது சம்திருஷ்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த சம்திருஷ்டி அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கக்கூடியது வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த முகுளம்ங்கிற அந்த பகுதி தான் நமக்கு அதை உருவாக்கி கொடுக்கிறது. இன்னொன்னு, தியானம் பண்ற போது ஒரு விதமான இன்பம் அப்படி உருவாகுது இல்லையா? அந்த இன்பம் எப்படி உருவாகிறது அப்படிங்கிற போது நம்ம மூளையில ப்ளஷர் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குதான். இன்னொன்னு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த ப்ளஷருக்கு ஆப்போசிட் பெயின்னு சொல்லுவோம். ஹாப்பினஸ்னாக்க ஹாப்பி அப்படின்னாக்கா அன்ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். பிளிஸ்ஸுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா அந்த பிளஸ் அப்படிங்கிற அந்த பாயிண்ட வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த ஆப்டிமல் லெவல்ல இருந்து டென்ஷன் வந்து ரொம்ப உயராம அந்த ஒரு இதமான போதை, அந்த எக்ஸ்டசி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, பேரின்ப கழிப்பு, நித்யானந்தம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த நிலையை உருவாக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு ஆய்வாளர் எலியை அடிப்படையாக வச்சு எலியின் மூலமாக அந்த பிளஸ் பாயிண்ட வந்து ஆக்டிவேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப ப்ளஷர் பாயிண்ட தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இன்பமும் துன்பமும் கலந்து வருகிறது. அத பிளஸ் பாயிண்ட ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த தவம் நன்றாக உதவி பண்ணும். இன்னொன்னு, ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த பயிற்சி செய்யும்போது, தவம் செய்யும் போது ஸ்ட்ரெஸ் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னா, மூளையினுடைய கீழ்ப்புறத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் சென்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் எல்லாம் உருவாக்கக்கூடிய பகுதி. அந்த ஹைப்போதாலமஸ்ங்கிற பகுதியில ஸ்ட்ரெஸ் சென்டர்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது டென்ஷன் எல்லாம் பேலன்ஸ் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். இத வந்து டாக்டர் ஹெஸ் அப்படிங்கிறவர் வந்து இதை ஆய்வு செய்து நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். பிற்காலத்துல ரிலாக்ஸேஷன் பயிற்சியின் மூலமாகவும் எந்த விஷயத்த கொடுத்தாலும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய அந்த உணர்வுகளையும் உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தவத்துல உருவாகிறது என்பதையும் அவர்கள் ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் இன்னைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த மூலாதார சக்கரம் சார்ஜ் ஆகும்போதுதான் நடக்க ஓடுறதுக்கெல்லாம் முடியும்னு சொன்னேன் இல்லையா? அது மாதிரி வந்து ஒவ்வொரு சக்கராஸும் கீழே இருந்து ஆக்டிவேட் ஆகும்போது, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் வேலை செய்யும் போது ஒரு பகுதியான மூளை, அடுத்தது மணிப்பூரக அநாகதம் ஒர்க் பண்ணும்போது ஒரு பகுதியில மூளை, இன்னொன்னு விசுத்தி பாயிண்ட்லயும் ஆக்னியில வரும்போது இன்னொரு பகுதியான மூளை அப்படின்னு சொல்லி இந்த 3 மூளைகளும் வேலை செய்யும். முன், நடு, பின் மூளை. இந்த 3 மூளைகளும் வேலை செய்யும் போது முன்மூளையில இருந்து ஆரம்பிச்சு பின்மூளை வரைக்கும் போய் அந்த ஆற்றலை நம்ம கொடுக்கும் போது எல்லா பகுதிக்கும் இந்த காந்த சக்தி பரவி மூளை செல்கள் இந்த பிரபஞ்சத்தோடு நம்மை இணைப்பதற்கு வழிவகுக்கிறது. அதுதான் மூளை வளமாக காந்த சக்தி அதிகமாகி பேரியக்க மண்டலத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் வலுப்பெறுகிற போது நம் ஒவ்வொருவரும் ஞானிகளாக உருவாக்க முடியும் என்பதை மனவளக்கலை ஆணித்தரமாக சொல்லி வைத்திருக்கிறது. அதனாலதான் மனவளக்கலையும் மனித மூளையும் என்ற ஒரு தலைப்புல நாம சிந்தித்திருக்கிறோம். அப்ப மனதை வளப்படுத்துகிறதுக்கு என்ன காரணம்? மூளை செல்கள் இருந்து வெளியேறக்கூடிய ஜீவகாந்த அலையை
மனம் அப்படின்னு சொல்றோம்ல, அததான் நான் மூளை செல்கள் இருந்து வெளியேறக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் தான் ஜீவகாந்தம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அந்த ஜீவகாந்த அலை மூளை செல்களுக்குள்ள எந்த அளவுக்கு நிரம்பி வழிகிறதோ அந்த அளவுக்கு மூளையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூரான்ஸும் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நியூரான்ஸும் சுருங்கி விரியும் போது அதுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து சரியா வெளிப்படுகிற போது ஒரு நியூரான்ஸுக்கும் இன்னொரு நியூரான்ஸுக்கும் இடையிலே தகவல் சரியாக பரிமாற்றம் அடையும். அப்படி பரிமாற்றம் அடைஞ்சு எல்லா செல்களும் ஒருங்கிணையும் போது பிரபஞ்சத்தோடு தானாகவே இணைந்து கொள்ளும். அப்படி இணைகிற போது இந்த மூளையினுடைய அற்புத சக்தியை மனதால வந்து நம்ம உணர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆற்றல் வெளிப்படுகிறதுங்க. அப்ப மனதை வளமாக வைத்துக் கொள்ளுகிற போது மூளையினுடைய தரம் அதிகப்படுகிறது. மனதை வளமாக வைத்துக் கொள்வதற்கு மகிழ்ச்சி கொடுத்த உடற்பயிற்சி, தவம், இது ரெண்டும் எந்த அளவுக்கு உதவி புரிகிறது என்பதை விளங்கி கொண்டு சரியாக பயிற்சி செய்கிற போது மூளையினுடைய தரத்தை உயர்த்தி இந்த பேரியக்க மண்டலத்தோடு நாம் இணைந்து இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அத்தனையும் தெரிந்து கொள்ள முடியும். அதையும் தாண்டி சுத்த வெளியோடு இணைந்து அதுவே நானாக இருக்கிறேன் என்ற உண்மையையும் உணர்ந்து கொள்ள முடியும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நிகழ்வின் நிறைவு வரை இருப்பதுதான் அருட்தந்தை அவர்களுடைய சீடர்களுக்கான சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றோம். இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். அதன் பின்பு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் அன்பர்கள் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது ஒரு ஆழமான சிந்தனை உரை. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே சொல்வார்கள், முற்காலத்திலே 90% உடல் பிரச்சனை, 10% மனப்பிரச்சனை என்று. ஆனால் தற்காலத்திலே 90% மனப்பிரச்சனை என்றும் 10% உடல் பிரச்சனை என்றும் கண்டறிந்திருக்கின்றார்கள். இவை அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது நம்முடைய மனம்தான். அந்த மனதினுடைய இயக்கத்திற்கு மூலமாக இருப்பது மூளை. ஐயா அவர்களுடைய உரையில் ஒவ்வொரு சொல்லையும் பார்க்கும் பொழுது இந்த மூளையினுடைய செயல்பாடு எவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கிறது. 1 கிலோ 360 கிராமுக்குள் பிரபஞ்ச ரகசியம் அத்தனையும் அடங்கி இருக்கக்கூடிய தன்மையை நாம் உணர்ந்து மனவளக்கலை பயிற்சியினுடைய மேன்மையும் மிக மிக சிறப்பாக ஒவ்வொரு இடத்திலும் சுட்டிக்காட்டி ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக தியானம். தியானம் ஒன்றுதான் மிக 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 ஒரு உயர்ந்த சக்தி வாய்ந்த விஷயம் என்பதை நாம் இன்று புரிந்திருப்போம். அத்தனை பேரின்பம் முதல் கொண்டு அத்தனை செல்வங்களையும் வழங்கக்கூடிய அந்த தியானத்தை நாம் இன்னும் ஆழமாக மேற்கொள்வதற்கு இந்த உரை நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல நான் நம்முடைய மனவளக்கலை தொடர்பான ஒரு பேஸ்புக்கில் பார்க்கும் பொழுது லூசி என்று ஒரு படம், அதை பற்றிய ஒருவர் விவரித்திருக்கிறார். அது நீங்க வாய்ப்பு இருந்தா கூட பார்க்கலாம். அதுல என்ன இருக்கும்னா, நம்ம மூளையினுடைய பர்சன்டேஜ் நார்மலா 10% இருக்கும். அது ஒரு பொண்ணுக்கு சில ஆக்சிடென்ட்னால 100% மாறும். அதுதான் ஸ்டோரி. அது 20%, 30%, 40% ஆகுறப்ப என்னென்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஐயா அவங்க சொன்னது போல அட்டமா சித்துக்கள் அந்த மூளையினுடைய செயல்பாடு இன்க்ரீஸ் ஆக உருவாகிறத அவ்வளவு ஒரு எக்ஸலண்டா கொடுத்து ஃபைனலா 100% ஆகுறப்ப அவங்க சுத்த வெளியே கன்வெர்ட் ஆயிடுவாங்க. மனிதனே சுத்த வெளியே கன்வெர்ட் ஆகுற மாதிரி அவங்க அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இப்ப ஐயா அவங்க பேச 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 எனக்கு அந்த நினைவுகள் தான் முழுக்க முழுக்க வந்து கொண்டே இருந்தது. ஒரு ஆழமான தெய்வீகமான சிந்தனையை நம் மனதில் ஐயா அவர்கள் பதித்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வாழ்த்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம்.
மனித மூளையும் மனவளக்கலையும் என்கின்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை நமக்கு போதித்த பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள மெய்யன்பர்களாகிய நாம் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்காக அருள் தந்தாற்றிய அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். குரு காணிக்கையாக பல அன்பர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து கூறி அவர்களும் உள்ளே இணைந்து ஆன்ம உயர்வு பெறுவதற்காக உதவி கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்காக நன்கொடை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணக்கூடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இன்று பிறந்த நாள் காணும் குழந்தை செல்வம் எழில் அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் புவனேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.